ஹலோ காய்ஸ், இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோப்ரோட ரிவ்யூ தான் போடுறேன். கிட்டத்தட்ட 1 இயர் ஆச்சு கேமரா வாங்கி. ஆல்ரெடி நான் போடுறேன்னு சொல்லியிருந்தேன். அப்பயே சொன்னேன் 1 இயர் முன்னாடி யூஸ் பண்ணிட்டு நான் வந்து எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ கொஞ்சம் ஷார்ட்டாக முடிச்சிடலாமா? ஏன்னா வந்து ஒவ்வொன்றா எடுத்து நான் டக்குன்னு காமிச்சு முடிச்சிடுறேன். வெயிட் பண்ணுங்க, நான் போயிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு ரிவ்யூ ஒவ்வொன்றா சொல்கிறேன். எப்படி ஒர்க் ஆனிச்சுன்னு சொல்லிட்டு 1 இயரில் என்னென்ன ப்ராப்ளம் வந்துச்சுன்னு சொல்கிறேன். கேமராலையும் சரி, மைக்லையும் சரி, அந்த ஹெல்மெட் மவுண்ட்லையும் சரி, எல்லாத்துலேயும் வந்து என்னென்ன ப்ராப்ளம் வந்துச்சுன்னு சொல்கிறேன். நோட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? போயிட்டு நம்ம ஒன்று அடுத்து சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். கேமராவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேட்டரி தான் வரும். இந்த பேட்டரியில் பார்த்தீங்கன்னா இது வேஸ்ட்டுங்க. கிட்டத்தட்ட இந்த பேட்டரி வர அளவுக்கு கூட இது வந்து நான் எக்ஸ்ட்ரா வாங்கின பேட்டரி, ஒரு 2 பேட்டரி. இது வர அளவுக்கு கூட இது வரல, ஓகேவா? 3 பேட்டரியாக கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் கூட வரலங்க. கண்டினியூஸாக வீடியோஸ் எடுத்தேன். நான் என்ன பண்ணுவேன்னா கேமராவை ஆஃப் பண்ணி எடுப்பேன். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு எனக்கு பேட்டரி சேவ் ஆகும். இதெல்லாம் பேட்டரிலாம் பார்த்தாது. நீங்களாம் வந்து ட்ரிப்லாம் போனீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6-7 ஆச்சும் வேணும். இது நல்லா ஒர்க் ஆகுது. இது வந்து சார்ஜர் போடுறது, பேட்டரிக்கு சார்ஜர் போடுறது, இதெல்லாம் சூப்பராக ஒர்க் ஆகுதுங்க. இது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இவன் சூப்பராக ஒர்க் ஆகிறான். இதெல்லாம் எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இதெல்லாம் சூப்பராக ஒர்க் ஆகுது. எந்த ஒரு டேமேஜும் அவ்வளோ. இது ஒரு ஸ்டிஃபாக இருக்குது. கரெக்டாக கேமராலாம் நல்லா எப்படி சொல்லிட்டு கீழே விழுவாமல் நல்லா பிடிச்சிக்குது. இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த அடாப்டர் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த இடத்துல லைட்டாக நான் போட்டு ஒட்டி வச்சுருக்கேன். ஏன்னா வந்து அடிக்கடி எடுத்துகிட்டு வந்துடுதா. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் இல்லை. ஒரு சின்னதாக வந்து உங்களுக்கு கிட்டக்க காமிக்கிறேன். ஒரு நிமிஷம். இந்த பக்கம் ஒட்டியிருப்பேனா? ஆமாம், இந்த பக்கம் ஒரு சின்னதாக ஒரு ட்ராப்பு ஃபெவிக்விக் போட்டிங்கன்னு வைங்க. இது வந்து எங்கேயும் ஷேக் ஆகாது, ஓகேவா? கேமரா பற்றி சொல்லணுன்னா உங்களுக்கு கேமராவில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, கண்டினியூஸாக ரெக்கார்ட் ஆகும். ஆனால் பேட்ரி ஹீட் ஆகி கேமரா ஆஃப் ஆகும். பேட்ரி ஹீட் ஆகிறதுனால கேமராவில் வந்து ஹீட்டிங் இஷ்யூன்னு சொல்லிட்டு எரர் வரும். வெயிலில் உங்களால் அவ்வளோ வீடியோஸ் எடுக்கவே முடியாது. ஆனால் பேட்ரி மாற்றிட்டிங்கன்னா நார்மலாக மறுபடியும் ஒர்க் ஆகும். அந்த ஹீட்டு கொஞ்சம் இருக்கும். ஆனால் கேமராவில் மறுபடியும் கொஞ்ச நாள் சென்று பேட்ரி ஹீட் ஆகும், கேமரா ஹீட் ஆகும், ஆஃப் ஆகும். இதே தான் பிரச்சனை எனக்கு. ஓவராலாக பார்த்தீங்கன்னா கேமரா ஒர்க் ஆகுது ஒழுங்காக. ஸோ இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. மைக் வந்து பார்த்திங்கன்னா என்ன ப்ராப்ளம் தெரியல, அடிக்கடி சவுண்டு வருது. இந்த லாஸ்ட் டைம் வந்து க்ளவுஸ் வாங்கிறதுக்காக நான் வீடியோ எடுத்துகிட்டு போனேன். பாதி வீடியோஸில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இறையிற சவுண்டாக வந்துச்சா. ஸோ அந்த வீடியோஸ் எதுவுமே நான் அப்லோட் பண்ணல, எல்லாமே போச்சு. மைக் அது வேறு பிரச்சனை பண்ணுது. மைக் அடாப்டரு சூப்பராக ஒர்க் ஆகுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஓகேவா? நான் வந்து கோப்ரோவோட செட்டப் உங்களுக்கு நான் ஒரு வாட்டி வீடியோ எடுத்து போடுறேன், பாருங்கள் ஹெல்மெட்டில் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு, ஓகேவா? இவ்வளோ தான் ரிவ்யூ. வேறு ஒன்றும் இல்லைங்க. உங்களுக்கு பேட்ரி மட்டும்தான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும். மற்றபடி கேமரா வெயில் எடுத்துகிட்டு போனீங்கன்னா ஹீட் ஆகும். ஸோ கிளைமேட் பார்த்துட்டு எடுத்துகிட்டு போனீங்கன்னா நல்லா சூப்பராக ஒர்க் ஆகும். இந்த பொசிஷன்லாம் தான் வச்சு நான் வீடியோ எடுப்பேன், ஓகேவா? ஓகே கைஸ், நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். இவ்வளோதான் வந்து ரிவ்யூ. 1 இயர் ஆச்சு. ஸோ 1 இயரில் நான் ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ்லாம் நான் சொல்லிட்டேன். ஸோ நீங்கள் பார்த்து வாங்க. ஓகே கைஸ், நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து 10K வந்து சப்ஸ்கிரைப் அடிக்க போகிறோம். ஓகே கைஸ், பாய்.